காலகட்டத்தில் சொன்னாங்க பணம் வந்து எல்லாமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னைக்கு வந்து பணம் எல்லாமே எதுவுமே கிடையாது. அதை செகண்ட் ஹாஃப்ல பார்க்கலாம். ஸோ நான் வந்து எப்படி நம்ம ஹெல்த் நமக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும். பணத்தை தேடி ஓடணும். அந்த பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கும்போது யாருமே ஹெல்த்தை பார்க்கறதே கிடையாது. டைமுக்கு சாப்பிட்றதில்ல, டைமுக்கு தூங்குறதில்ல. அந்த ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹெல்த் டோட்டலாக ஸ்பாயில் ஆயிடும். எதுக்காக நம்ம ஓடுறோம்? பணத்தை தேடி பணம் தான் வேணும் ஓடுறோம். ஆனால் யாராவது பணம் சம்பாதிச்சு ஹேப்பியாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு வந்து பதிலே கிடையாது. யாராவது பணம் சம்பாதிச்சு ஹேப்பியாக இருக்கிறாங்களா? அப்படி ஏதாவது ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். ஸோ பணம் இருக்கிறவங்களுக்கு நிம்மதி கிடையாது, பணம் இல்லாதவங்களுக்கு நிம்மதி கிடையாது. அப்போ இந்த நிம்மதி யார் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஹெல்த் வெல்த் இந்த ரெண்டும் ஒன்றா கிடைச்சா மட்டும்தான் ஹாப்பினஸ் வரும். ஸோ இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து ஹெல்த் வெல்த் இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு உலகத்தில் கிடையாது. ஸோ நீ இன்னைக்கு பார்க்க இந்த ஃபீல்டு வந்து 100% ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக உங்க எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் விட்னஸ் சார்பாகவும் வீக்காக சார்பாகவும் உங்க எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ உங்க எல்லாத்தையும் வந்து இந்தியாவோட வேகமாக உலகக்கூடிய ஒரு டைரக்ட் சைடு கம்பெனியை விட்னஸ் லைஃப் ஸ்டைல் சார்பாக உங்க எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்த் பார்த்து பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஆரிஜின் வந்து 2024 நவம்பர் 2 ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 85 வாரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து விஜயவாடாவில் இருக்குது. கம்பெனியோட கார்பரேட் ஆஃபீஸ் வந்து பெங்களூர்ல இருக்குது. ஸோ என்டையர் இந்தியாவில் ஒரு 9 ஸ்டேட்ல வந்து பிரான்ச் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 1.5 இயர்ஸ்ல 100+ crores வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த 1.5 இயர்ஸ்ல வந்து 50+ crores வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனியோட மிஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இவங்களோட மிஷன் வந்து ஒரு சாதாரணமாக ஆர்டினரியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட லைஃப்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான லைஃப் ஸ்டைல் உருவாக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட மிஷனாக வச்சிருக்காங்க. இவங்களோட மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் சமுதாயத்தில் யாருமே மெடிசன் எடுக்கக்கூடாது, ஒரு நோய் நொடி இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய நிறைய மூலிகையை வந்து டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எதனால ஹெல்த் ஸ்பாயில் ஆகும், இந்த மாதிரி ஹெல்த் வைக்கிறோட சேலஞ்சஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் என்ன ரீசன் ஒரு 5 விதமான காரணங்கள் சொல்றாங்க. ஒன்று வந்து நம்ம சுவாசிக்கிற காற்று இன்னைக்கு சுத்தமாக கிடைக்குதுங்களா? இல்லை. 2 வந்து நம்ம குடிக்கிற தண்ணி பியூரா கிடைக்குதுங்களா? இன்னைக்கு 99.9% வீட்டில் என்ன பண்ணுறோம், ஒரு கேன் தண்ணி யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா ஆர்ஓ வாட்டர் போட்டுக்கிறோம். இந்த தண்ணி குடிக்கூடாத ஒரு தண்ணி. மூணாவது பார்த்தீங்கன்னா உணவு. இன்னைக்கு வந்து லாஸ்ட் ஒரு மாசமோ இல்லை ஒரு வருஷமோ 6 மாசமோ எந்த ஒரு பெஸ்டிசைட்ஸோ ஃபெர்டிலைசரோ இல்லாத உணவு நான் சாப்பிட்றேன், காய்கறிகள் பழங்கள் அரிசி சாப்பிட்றேன், இதெல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தா மொபைல் ஃபோன் ஃபஸ்ட்டு தனபாடி சார் சொன்னாரு, நம்ம கூடவே வச்சிருக்கிறோம். இந்த மொபைல் ஃபோன் வந்ததுனால எத்தனை மணிக்கு நம்ம சாப்பிட்றோம், எத்தனை மணிக்கு தூங்குறோம் யாருக்குமே தெரியல. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சர்வே சொல்றாங்க நம்ம இந்தியன்ஸ் வந்து ஒரு 6.5 hours வந்து நம்ம ஸ்க்ரீனை பார்க்கலாம். அது வந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து பெரிய லெவலில் நம்ம அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பார்த்தாலும் சொல்லிட்டு மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதெல்லாம் யாரும் பார்க்க முடியல. குழந்தைங்களாம் சிம்பிளாக சொல்லுவாங்க, ஸ்கூல் போயிட்டு வந்தோம்ல நம்ம யாரும் சொல்லுவாங்க, ஏன்னா டென்ஷன் பண்ணாதீங்க சொல்றாங்களா இல்லையா? ஆனால் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி டென்ஷன்னா என்னன்னே தெரியாது. நம்ம முன்னோர்கள் வந்து ஹாப்பியாக வாழ்ந்தாங்க. காரணம் என்னன்னா அவங்க ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துட்டாங்க. உணவே மருந்தே உணவு அப்படிங்கிற மாதிரி ரேட்டோட லைஃப் அவங்க எடுத்துக்கிறதுனால எல்லாரும் ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஸோ இந்த 5 காரணங்கள் வந்து நம்ம யாரும் தப்பிக்க முடியுங்களா? 100% தப்பிக்கவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேலஞ்சஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த வாரம் என்ன ஆகும் போகுது, 1 மாதம் கழிச்சு என்ன நடக்குதுன்னா இதெல்லாம் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருக்கிறாங்க. ஸோ சில பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டைப்லாம் ப்ராப்ளம், டயபெட்டிக், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், ஸோ நீங்கள் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கேன்சர் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்கிறதா யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் சக்கரை வியாதி. இந்த சக்கரை வியாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார வியாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், பரம்பரை வியாதின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதிகளே இல்லை அப்படின்னு தான் உங்களால் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து உயிரில் 4 பேர் இருக்காங்க, கண்டிப்பாக 2 பேருக்கு டயபெட்டிக் இருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே டைம் சாப்பிட்றது, யாருமே டைம் தூங்குறதுல டென்ஷன் இல்லாமல் யாருமே இருக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு
ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அது ஒரு சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் ரெஜென்ஸ் ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சார் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா என்ன சார்? இப்போ ஸ்டெம் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஹியூமன் பாடிக்கு ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அனிமல் விலங்குகளுக்கு ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிளான்ட்க்கு ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. இப்போ மனிதனோட ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட தொப்புள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் நம்ம ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ இதையும் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி காய வச்சு காயத்தில் போட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து தீர்க்க முடியாத ஒரு வியாதி, அதாவது குழந்தைகள் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பவுடர் பண்ணி தேவையோ காலையிலேயே நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு போட்டா அந்த ப்ராப்ளத்தை வந்து வெளியில் வர முடியும். ஆனால் என்ன ஒரு டிராபேக் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட ஸ்டெம் செல்ஸ் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அந்த குழந்தைக்கு வந்து பயன்படும். மேபி அவங்களுடைய அப்பாவுக்கோ இல்லை அவங்களுடைய குழந்தைக்கோ டிஎன்ஏ மேட்ச் ஆனால் பயன்படுத்தலாம். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பிளட் பேங்க் எப்படி வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் பேங்க் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு மேஜர் டிராபேக்ஸ் இருக்குது. இப்போ விலங்குகளோட ஸ்டெம் செல்ஸ் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கேரக்டர்ஸ் வேறு, நம்ம வந்து அதை விளங்கவே முடியாது. ஸோ அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் பிளான்ட் ஃப்ரூட்ஸ் அதனுடைய ஸ்டெம் செல்ஸ் வந்து ஒரு 80% நம்ம ஹியூமன் பாடியோட ஒத்து போகும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கிரீன் ஆப்பிள் ரெட் கிரேப்ஸ் சுவிட்சர்லாண்டில் ஃபைட்டோசென்டெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பேட்டர்ன் வச்சிருக்காங்க. அந்த கம்பெனிக்கு ஒரு டைப் பண்ணி தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஸ்டெம் செல்ஸ் இல்லாமல் ஒரு கொரோனா வகையான இன்னும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுறது நம்ம என்டையர் பாடியில் 360 டிகிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ சின்ன சின்ன சேஷையாக இருக்கும், பவுடர் ஃபார்மில் இருக்கும். ஸோ நம்ம நாற்று கீழே டெய்லி ஒரு சேஷை காலையில் 7 எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்டையர் பாடியில் கால் பார்த்து உச்சி கால் வரைக்கும் ஹோலிஸ்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ என்டையர் பாடியில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு வகையான சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதை உலக லெவலில் குடிக்கிற தண்ணி கட்டணும் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டீயோ காஃபியோ. இதை வந்து வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, வந்தவங்க வெறும் என்ன பண்ணுறோம், தண்ணி கொடுக்கணும். அடுத்த கேள்வி டீயா காஃபியா? இதை ஒரு படி மேலே போய் ஜூஸ் போட்டு அவங்க போயிருக்கிறாங்க. அதே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா நீராக கொடுத்தாங்க, எழுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு நம்ம டாக்டர் போகிறோம், டாக்டர் கூட என்ன சொல்றாங்க, முடிஞ்ச உடனே டீ காஃபியை அவாய்ட் பண்ணுங்க. இல்லை ஏதாவது ஒரு டாக்டர் சொல்றாங்களா ஒரு நாளைக்கு 10 காஃபியை டீ அப்படின்னு சொல்றாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நச்சு பொருள் காஃபின் சிக்கன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உடம்புக்கு கெடுதலான ஒரு விஷயம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு காஃபி நீங்க டெய்லி குடிச்சிட்டோம்னா லைஃப் டைம் ஹார்ட் அட்டாக் வராது. ஓகேங்களா? ஆனால் அதில் ஏன் வந்து காஃபி வேணாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய காஃபி அந்த சிக்கன் அப்படின்னு வச்சு போடும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 மில்லிகிராம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி தேவை. ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய காஃபியில அது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால வந்து இந்த காஃபி நம்ம வேணாம்னு சொல்றாங்க. ஆனால் இந்த காஃபி வந்து பார்த்தீங்கன்னா டீகாஃபே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காஃபியில உங்களுக்கு கஃபீன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 mg மட்டும் தான். ஸோ ஒரு நாளைக்கு காலையில் ஒரு காஃபி ஈவினிங் ஒரு காஃபி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்டையர் பாடியில் நீங்கள் லைஃப் டைம் டயபெட்டிக் இல்லாமல் நீங்கள் பாதுகாத்துருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு காஃபி சாப்பிட்டா நம்ம லைஃப் டைமுக்கு டயபெட்டிக் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். இந்த உலகத்தில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் இருக்குங்களா? ஸோ நீங்கள் டேஸ்டாகவும் இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கணும், ரிசல்ட்டும் சீக்கிரமாக வந்துடும். மக்கள் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோபதி மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த காஃபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சுடுதண்ணி மட்டும் போதுமானது. மில்க் தேவையில்லை, சுகர் தேவையில்லை. ஸோ வெறும் சுடுதண்ணி கொதிக்க வைக்கிறோம், பவுடர் போடுறோம், அப்படியே பார்த்து நம்ம காஃபி சாப்பிடலாம். ஸோ இந்த காஃபி சாப்பிட்டீங்கன்னா லைஃப் டைம் டயபெட்டிக் வராது, கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டத்தை சென்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ லைஃப்ல ஹார்ட் அட்டாக் வராது, பிபி வராது, நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை சென்டர் பண்ணி கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி கொடுக்கும், ஆன்டி கேன்சர் செல் வரதை தடுக்கும். என்ன அந்த உராக் வேல்யூ அப்படிங்கிறதுனா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் ஆக்சிஜனை இன்டேக் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ பேர் தான் உராக் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 7000 இருந்து 10,000 உராக் வேல்யூ நமக்கு வேணும். இது எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இருந்தா கிடைக்கும். ஸோ நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுல வந்து 100% 10,000 உராக் வேல்யூ பண்டை எடுத்துக்காட்டு எல்லாரும் ஈஸியாக இருந்தாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையை நம்ம
கம்மியாகுது, OMC கம்மியாகும் போது நிறைய கேட்டகரி நம்ம பாடிக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் சாப்பிடும்போது உங்களுக்கு 10,000 வரை ஒரு நாளைக்கு கிடைக்கும். அப்படி என்ன சார் இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 36 வகையான பொருளை மிக்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கலாம். 1 லிட்டர் பாட்டில் ஜூஸாக கொடுத்துருக்கலாம். ஒரு 18 வகையான மூலிகை, அசோகதா, ரெஞ்சிக்சன், கிலாய், மூலிகை, ஆல்பால்பா, சீமந்தா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 18 வகையான மூலிகையும் ஒரு 18 வகையான பழங்களும் பெரிசும், நோயின் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களும் பெரிசும். ஸோ இந்த 36 வகையான பொருள் எசன்ஸ் எடுத்து 1 லிட்டர் பாட்டில் ஜூஸாக கொடுத்துருக்கலாம். ஸோ காலையில் ஒரு 20 மணி, ஈவினிங் ஒரு 20 மணி வெறும் வயிற்றுல சாப்பாடுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த ஒரு 3 நாளைக்கு நம்ம வந்து கன்சியூம் பண்ணும்போது நம்ம ஆரோக்கியமாக ஒரு வாழ்க்கை வந்து நம்ம வாழ முடியும். ஆல்ரெடி நான் சொன்னேன், வெறும் ஹெல்த்தை மட்டும் செய்யக்கூடாது. உண்மையா இல்லைங்களா? இன்னைக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்க, காய்கறி 10 பைசா கூட பணம் கிடையாது, எல்லாம் யூஸ் இருக்குங்களா? கண்டிப்பாக யூஸ் கிடையாது. அதே மாதிரி கோழி பொடியாக பணம் இருக்குது, உடம்புலாம் வியாதி, ஒரு நாளைக்கு 2 இட்லி கூட சாப்பிட முடியாது, எல்லாம் யூஸ் இருக்கலாம்? கண்டிப்பாக எந்த ஒரு யூஸும் கிடையாது. அப்போ 100% ஆரோக்கியமும் வேணும், 100% ஐஸ்வர்யமும் வேணும். இது ரெண்டே கிடைச்சா மட்டும்தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியுங்களா? ஸோ இப்போ நம்ம ஹெல்த் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த செஷனில் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதை வச்சு எப்படி நம்ம ஒரு வருமானத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த விட்னஸ் கம்பெனியும் வீட்டாளுடைய டீமுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் மகாராஜா சார் அவங்கள சொல்லலாங்களா? ஏன்னா அவர்கிட்ட அப்படின்னா தேங்க்யூ.